ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 கொண்டாட்டம் தான். அடேங்கப்பா, நிறைய பேரு, நிறைய புகழ், நிறைய பட்டம், நிறைய பதவி சொல்லிட்டே போகலாம். உங்களை சுற்றி எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அடேங்கப்பா, எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதில் நிறைய புரிதல் ஏற்படும், நிறைய கனவுகள் நினைவாகும். எது எடுத்தாலுமே விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங்கில் நிறைய பேர் படுற பாடு அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக புரிதலுக்கு உண்டான ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. நியூ பிளான்ஸ் போடுவாங்க. எது எடுத்தாலுமே ஒரு புதுப்பித்தல், ஒரு உற்சாகம். எது பண்ணாலுமே அதில் ஒரு ப்ரெசன்டேஷன், அழகு அப்படின்ற பர்ஃபெக்ட்னஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே ஒரு மெகாவாக இருப்பாங்க. அந்த மெகா, பாசிட்டிவ் மெகா, நெகட்டிவ் மெகா, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெகா கிரகங்கள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் மெகாவாக இருக்கும், நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் மெகாவாக இருக்கும். பட் எனிஹோ, விருச்சிகம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ராங். அந்த விருச்சிகத்தையே குரு செவ்வாய் பார்க்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவோடு சேர்ந்து 7ஆம் பார்வையாக பார்க்கறதுன்றது திருமணம் ஆகாதவங்களுக்கு எந்த வயதினராக இருந்தாலும் திருமணம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கும் சூப்பராக நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் குரு. அந்த குரு 7லேருந்து குரு மங்கள யோகமாக பார்க்கும்போது இவங்கெல்லாம் போய் பண்ணுவாங்களாடா, இவங்கள இவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணிட்டோம், சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்னா கரெக்டாக அவரே சூப்பராக பண்ணி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவர் மேலே ஒரு நம்பிக்கை கூட இருக்காது, ஆனால் அவரே தேடி கூட பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் சூரியன், 10ஆம் வீட்டில் சூரியன். அப்போது இந்த காலகட்டமும் அரசு வழி அனுகூலம் நல்லா இருக்கும். தானாக நீங்கள் ஒரு பேப்பரே மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டேருந்தே ஃபோன் சார் உங்களது நாங்கள் எடுத்திருக்கோம், நம்ம பார்த்துடலாமா, நம்ம பண்ணிடலாமா அப்படிம்பாங்க. என்னடா நடக்குது, இவ்வளோ சூப்பராக அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் நிறையா இருக்குது. இங்கே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது நிறையா ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அப்போ இப்போ ஓகேடா மனம் பண்ணுறான்ல, இதையும் நம்ம பார்த்துக்கலாமா, அதையும் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு எடுங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய திசா புத்தி என்னன்றது தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ சனி வக்ரம்ன்றது உங்களுக்கு ப்ளஸ், ஆனால் வக்ர நிவர்த்தி ஆறுதுக்குள்ளே அந்த காலம் காரியம் முடிச்சிடுவீங்களா அப்படின்றதும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கிடைச்சாங்களே, அவங்களே வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகலக்கால் வச்சிடாதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து ரிஸ்க் எடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் இழுபறியாக இருந்தது, இப்போ நமக்கு தேவையான ஆஃபீஸர் நமக்கு ரீஜனல் மேனேஜராக வந்திருக்காரு, அவரை வச்சு இன்னொரு 4-5 லோன் வாங்கிக்கலாம், 4-5 இடத்துல நம்ம வாங்கி போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் வேண்டாம். அகலக்கால் வேண்டாம். தேவையான ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க.
இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி போகிறது ரொம்ப சிறப்பே ஒழிய, ஆனால் இவங்க வந்திருக்காங்கன்றதுக்காக நீங்கள் நெகட்டிவிட்டியை பாசிட்டிவ் ஆக்கிக்கோங்க. அதில் நான் திரும்பி சொல்கிறேன், எதெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க. ஆனால் இவங்க வந்திருக்காங்கன்றதுனால நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போயிடாதீங்க. ஹோப் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன். அந்த சுக்கிரன் நீச்சம் பெறார் 24ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் விரயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் குழப்பமாக உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயினான விஷயத்தை ஈஸியாக முடிச்சுட்டான், இது என்னடா அதை முடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு இந்த மாதத்தினுடைய கடைசியில் சொல்லுவீங்க. அவங்க நினச்சாலும் முடிக்க விடாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, ஹெல்த் நல்லா சீராகும், பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப நல்லா முடிவடையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமம் வரும்போதும் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களுடைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திரன் வரும்போது நடக்கும். அங்கே கிரக அமைப்புகள் ஒன்றும் பெருசாக மைனஸாக இல்லை. மேலும் அந்த புதன் வந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அவர் வந்து உங்களுக்கு கடகத்திலையும் சிம்மத்திலையும் மூவ் ஆகிட்டுருக்கூடிய பீரியட் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில வழிகள் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்க நீங்கள் அலமோதுவீங்க. அவ்வளோதானே ஒழிய மிகப்பெரிய மைனஸஸ் லாஸஸ் எல்லாம் இருக்காது. எஜுகேஷனில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய ஆர்வம் ஏற்படும், டக்கு டக்கு டக்குன்னு படிச்சிருவாங்க. எல்லாமே புரியறதுனால அடிஷ்னல் கோர்சஸ் ஏதாவது எடுக்கலாமா, சைடில் இன்னும் நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் தாட்டுக்கு வரும். அதெல்லாம் நன்மையே. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வரவழைக்கக்கூடிய எலிமெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரியாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், அந்த சப்ஜெக்ட்னால தான் டோட்டல் மார்க்ஸே கம்மியாகக்கூடியதாக, உங்களுடைய ரேங்கிங் கம்மியாகக்கூடியதாக இருக்கும். பட் இப்போ யாரோ வந்து ஈவன் கூட படிக்கிறவங்க கூட வந்து, ஏய் இது ஏன் உனக்கு புரியல, இது ரொம்ப ஈஸியாச்சு, எல்லா விஷயம் உனக்கு புரியுது, வா 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 நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த டெக்னிக் பிரமாதமாக உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மனோதைரியம் ஏற்படும், வீர நடை போடக்கூடிய எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டை நோக்கி சனி பகவான் வந்துட்டுருக்கார். பட் 3ஆம் வீட்டுக்கு வரல, மகரத்துக்கு வரல, ஆனால் கும்பத்திலேயே தான் அவர் வந்து வக்ரகதி ஆறார். ஸோ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் அருமையாக யூஸ் பண்ணிக்கணும். யாருக்கெல்லாம் உங்களால் உதவிகள் வேணுமோ தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு மனசார பண்ணக்கூடியவங்க. விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த லெவல் போய் கூடனோ அவங்களுக்காக அவங்களுடைய நன்மைக்காக செலவு பண்ணுவீங்க. அவ்வளவு நல்ல மனிதர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. குரு செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, குருனுடைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, ப்ரோட்டீன் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடுங்க, ஹெல்த்தை கேர் எடுத்துக்கோங்க. நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கால் பாகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாமே இப்போ ஒரு நல்ல நிவர்த்தி வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள், அது விரயமானாலும் ஃபைனலாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கோச்சார அமைப்பு வந்து அவ்வளவு நல்லா இருக்குது. ஸோ 40 மார்க்ஸுக்கு 40 மார்க்ஸ் சூப்பராக இருக்குது. மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொன்னான ஒரு அமைப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஸ்மூத் போகிறதுக்கு இது அஸ்திவாரமாக அமைஞ்சிடும். ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10, 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி,
ஆகஸ்ட் 13, 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி, வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம். 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம். 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது. 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555